இயேசுவின் நாமத்தினால் மே மாதத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதம் நம்முடைய சபையின் வாக்குத்தத்தம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சேமம்னா செழிப்பு. இந்த மே மாதத்தில் நமக்கு தெரியும், கடுமையான வெயிலின் தாக்கம், அதிகபட்சமான தாவரங்கள் மரங்கள்லாம் காஞ்சி போயிருக்கிற இந்த சூழ்நிலையும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சேமத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு. கவனிங்க, நம்முடைய சூழ்நிலைகள் அந்த செழிப்பை கொடுக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த கொடுக்காத மாதத்திலும் கொடுக்காத இந்த சூழ்நிலையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை, சேமத்தை, உயர்வை, பாதுகாப்பை, சுகத்தை கொடுக்க இயேசு நல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை, சேமத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. கிட்டத்தட்ட ஈசாக்கு இருந்த தேசத்தில் முழுமையாய் பஞ்சம் ஏற்பட்டு எல்லாரும் வெளியேறின நேரத்தில் கூட ஈசாக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற மனிதனாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிறவனாக இருந்தபடினால ஈசாக்கு விதை விதைக்கிறான். அதை தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதமாய் தருகிறார் என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்குற தேவ ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை நான் தெரிவிக்க ஆசையாக இருக்கிறேன். நம்மளும் சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கிற வேலையிலையும் தேவன் நமக்கு சேமத்தை, ஆசீர்வாதத்தை தரவர் அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய காற்றையும் காணவில்லைனாலும் கூட, மழையும் காணவில்லைனாலும் கூட, பள்ளத்தாக்கு எல்லாத்தையும் தேவன் மழையினால் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த மே மாதத்தில் தடையாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் நமக்கு பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.